பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கேளம்பாக்கம் ஆன்லைன் வகுப்பிற்கு கலந்து கொள்ள மாணவர்களுக்கு அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னவென்றால் ஃபிட்டர் ஃபஸ்ட் இயர் ட்ரேடு தேரியில் அசம்பிளின்னு ஒரு கிளாஸு. அசம்பிளியில் நம்ம ஏற்கனவே கிளாஸ் பார்த்துருக்குறோம். இப்போ செகண்டு பார்த்தோன்னா அசம்பிளி கிளாஸ் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு 30 கொஸ்டின் பார்த்துட்டோம் ஃபஸ்ட் கிளாஸில். இது செகண்ட் கிளாஸில் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அசம்பிளினா என்ன, அசம்பிளினா என்னன்னு பாருங்கள். அசம்பிளினா என்னன்னு பாருங்கன்னா, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிட்டிங் நம்ம லேபில் ப்ராக்டிக்கல் ஒர்க்கு செய்கிறோம். அதில் டி ஃபிட்டிங், வி ஃபிட்டிங், வி மேட்டிங்கு, எஃப் ஃபிட்டிங்கு, சரியா, இந்த சர்க்குலர் ஃபிட்டிங்கு எக்ஸட்ரா நிறைய ஃபிட்டிங் நம்ம செய்கிறோம். அந்த எந்த ஒரு ஃபிட்டிங் நம்ம செய்யும் போதும் அசம்பிளின்னா என்னென்னா எளிதில் சேர்க்கவும் பிரிக்கவும் முடியும். இது ஒரு டெம்பரரி ஜாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது பர்மனெண்ட் ஜாயிண்ட்டுனா இந்த வெல்டிங், சால்ட்ரிங், ஸோ இதெல்லாம் பர்மனெண்ட் ஜாயிண்ட்டு. டெம்பரரி ஜாயிண்ட்டுன்னா அசம்பிளி தான். அது தேவைன்ற போது போல்டன் நட்டு மூலிமா ஃபிட் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடாதுன்னா, அந்த அசம்பிளியில் ஒரு ஃபிட்டிங் பண்ணுறோன்னா, ஒரு ஜாப்பை ஃபிட்டிங் பண்ணுறோன்னா அதுக்கு டாலரன்ஸ்னு இருக்கும். கிளியரன்ஸ் ஃபிட்டு, டாலரன்ஸு, லோயர் டிவிஷன், அப்பர் டிவிஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா, ஒரு துளை ஏற்படுத்தினா ஒரு ஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷாஃப்ட்டு, ஒரு ஹோலு, அந்த ஹோலில் அந்த ஷாஃப்ட்டு கரெக்டாக இருக்கணும், ஃபிட் ஆகணும். ஸோ அப்போ எந்த மாதிரி ஃபிட்டுன்னா ஒரு கிளியரன்ஸு கரெக்டாக இருந்தால் தான் அது ஃபிட் ஆகும். ஸோ அதுதான், அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். which type of fit the tolerance zone of hole is below the tolerance zone of shaft. அதாவது ஒரு ஷாஃப்ட் இருக்குது, இது ஒரு ஹோல், இது பார்த்திங்கன்னா ஒரு ஷாஃப்ட்டு, இது ஷாஃப்ட்டு, இது என்னன்னா அந்த ஹோலில் கரெக்டாக அப்படி ஃபிட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிட் ஆகுதுன்னா அது என்ன மாதிரி கிளியரன்ஸு இருந்தால் அது ஃபிட்டு கரெக்டாக அமையும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கிளியரன்ஸ் ஃபிட்டு பி தான் அதோட ஆன்சர். கிளியரன்ஸ் ஃபிட்டு கரெக்டாக இருந்தால் தான் ஷாஃப்ட்டும் அந்த ஹோலும் சரியாக அமையும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், which term indicated the algebraic difference between the actual size and its corresponding base size. அதாவது உண்மையான ஒரு அளவுக்கு இயற்கணித வேறுபாடுகள் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், டிவிஷன்ஸு கொடுத்துக்கிறாங்க, ஆக்சுவல் டிவிஷன், அப்பர் டிவிஷன், லோயர் டிவிஷன். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியை அதோட வேறுபாடு என்னன்னு இயற்கணிதம் வேறுபாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் டி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த டூல். அதாவது இந்த டூல் பெயர் என்ன, இந்த டூலோட பெயர் என்ன. பி பாருங்கள், ஹூக் ஸ்க்ரேபர். ஸ்க்ரேபர்னு என்னென்னா ஒரு மெட்டலை ரிமூவ் பண்ணுற ஒரு டூல், செதுக்குறதுன்னு சொல்லுவோம். அப்போ இது ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட்ஸ் மார்க்டு எக்ஸ் ஆஃப் லிவர் டைப் டயல் டஸ்ட் இண்டிகேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு டயல் டஸ்ட் இண்டிகேட்டர். இந்த லிவர் இதை மார்க் பண்ணிக்கிறாங்க. இந்த எக்ஸ் மார்க் பண்ண அந்த இடத்துல அது பேர் என்ன, அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, லிவர் தான் அதோட இது சி தான் அதோட ஆன்சர். அதை பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் மார்க்டு ஆஸ் எக்ஸ் இன் ஓல் பேஸ் சைஸு. அதாவது இந்த எக்ஸ் மார்க்கெட் பண்ணிக்கிற அந்த சைஸோட பேர் என்ன. டாலரன்ஸு, மேக்ஸிமம் டயா, லோயர் டிவிஷன், அப்பர் டிவிஷன் 4 இருக்குது. ஸோ இது எக்ஸ் மார்க்கெட் பண்ணோன்னா லோயர் டிவிஷன், என்னது லோயர் டிவிஷன்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் 30H7 பார் G6? அதாவது என்னென்னா எக்ஸ்பிரஷன் 30H7 ஃபிட். இதில் வந்து என்ன டாலரன்ஸ் இருக்குமா, டிவிஷன்ஸ் இருக்கும், லிமிட் இருக்குமா, ஃபிட் இருக்குமா? ஃபிட்டு தான் இருக்கும். தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த லோயர் லிமிட் ஆஃப் சைஸ் இன் டைமென்ஷன்ஸ் ஆஃப்? அதாவது லோயர் டிவிஷனில் டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமென்ஷனை ஒரு சார்ட்டில் கொடுத்து இது லோயர் டிவிஷனுக்கான அந்த இது என்ன அந்த சார்ட்டில் இருக்கும், அந்த நம்பர் எல்லாம் வந்து அந்த சார்ட்டில் இருக்கும். அப்போ லிமிட்டு லோயர் லிமிட் ஆஃப் சைஸ் இன் டைமென்ஷன்ஸ் ஆஃப். இதோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள், தான் இதோட ஆன்சர் 19.988 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபிட் இஃப் த மேக்ஸிமம் சைஸ் ஹோல் இஸ் லார்ஜர் தென் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஷாஃப்ட்? ஏற்கனவே நம்ம இந்த ஒரு கொஷின் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இது ஷாஃப்ட்டு, இது ஹோலு. இந்த ஷாஃப்ட்டு வந்து இந்த ஹோலில் ஃபிக்ஸ் ஆகணும். இங்கே என்னன்னா ஹோலு ஷாஃப்ட்டு, இது ரெண்டு தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிட்டை அமையறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு ஃபிட்டை வந்து தேர்ந்தெடுப்போம்? அப்போ பாருங்கள், ஆன்சர் சி பாருங்கள், கிளியரன்ஸ் ஃபிட்டு தான் இதோட ஆன்சர். கிளியரன்ஸ் ஃபிட் இருந்தால் தான் அந்த ஹோலில் வந்து ஷாஃப்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட்ஸ் மார்க்டு எக்ஸ் இன் டயல் டஸ்ட் இண்டிகேட்டர்? இந்த டயல் டஸ்ட் இண்டிகேட்டரில் வந்து இந்த டயல் டஸ்ட் இண்டிகேட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் பண்ணுறோம், அந்த சர்ஃபேஸ் ஒரே திக்னஸ் இருக்குதான்றது அந்த டயல் டஸ்ட் இண்டிகேட்டர் மேடு பள்ளங்களை வச்சு சரியாக இருக்குதான்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, இந்த டயல் டஸ்ட் இண்டிகேட்டர் அந்த எக்ஸ் மார்க் பண்ணக்கூடிய அந்த பார்ட்ஸோட பெயர் என்ன? சி பாருங்கள், பேக் ப்ளக். சி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஹோல்டிங் த ஸ்க்ரைபர் த சாஃப்ட் மெட்டல்? ஒரு சாஃப்ட் மெட்டலில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு என்ன ஆங்கிள் உள்ள ஸ்க்ராப்பரை வந்து பயன்படுத்துவீங்க? என்ன ஆங்கிள் உள்ள ஸ்க்ராப்பரை பயன்படுத்துவீங்கன்னா ஆன்சர் டி பாருங்கள், 20 டிகிரி உள்ள அந்த ஸ்க்ராப்பரை தான் பயன்படுத்தணும். டி தான் அதோட ஆன்சர். சாஃப்ட் மெட்டல் என்னாவே 20 டிகிரி தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த மார்க்டு ஆஸ் எக்ஸ்? இந்த எக்ஸ் மார்க் பண்ணக்கூடிய அந்த பாகத்தின் பெயர் என்ன? டி பாருங்கள், அப்பர் டிவிஷன். அப்பர் டிவிஷன் தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த அப்பர் டிவிஷன் ஆஃப் த காம்பனண்ட் சைஸ்? அதாவது அப்பர் டிவிஷனாலே ஒரு காம்பனண்ட் சைஸ் இருக்கும். அந்த சைஸ் என்னன்னா 20.008. டி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த லோயர் லிமிட் ஆஃப் சைஸ் இஃப் டைமென்ஷன்ஸ் இஸ் ஸ்டேட்டட் ஆஸ் இன் எ ட்ராயிங்? அதாவது இந்த லோயர் லிமிட் சைஸோட அந்த டைமென்ஷனோட எத்தனை வந்து அந்த ட்ராயிங்க்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். எத்தனை பயன்படுத்தினா 24.75 தான் இது வந்து பயன்படுத்துவோம். அப்போது பி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த மார்க்டு ஆஸ் எக்ஸ்? அதாவது இந்த எக்ஸ் மார்க் பண்ணக்கூடிய அந்த இதுக்கோட பெயர் என்ன பேர்? அது நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் சொல்லுவோம். ஏன்னா கீழேருந்து இது லைன்ஸ் வந்து போகுது. அப்போ இதோட என்னன்னா அது வந்து லோயர் டிவிஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் பார்ட்ஸ் இண்டிகேட்டட் த ரீடிங் ஆஃப் டயல் டஸ்ட் இண்டிகேட்டர்? அதாவது டயல் டஸ்ட் இண்டிகேட்டரில் இந்த ரீடிங் எடுக்கக்கூடிய அந்த இண்டிகேட் பண்ணுற அந்த பார்ட்ஸோட பெயர் என்ன? அந்த பார்ட்ஸோட பெயர் என்னென்னு பார்த்தா பி பாருங்கள், ஹேண்ட்வில் தான் அது வந்து எடுக்கும். ஹேண்ட்வில், பி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப்ரேஷன்? இந்த ஒரு ஆப்ரேஷன் இங்கே நடக்குது. இது என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன்? ஃபைலிங்கா, ட்ரில்லிங்கா, ஸ்க்ராப்பிங்கா, சிசிலிங்கா? என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்குதுன்னா சி பாருங்கள், ஸ்க்ராப்பிங் தான் நடக்குதுங்க. இது வந்து ஸ்க்ராப்பிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், which scraper is used to scrap the center position of large flat surface? அதாவது which scraper is used to scrap the center position large flat பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்க்ராப்பரை பயன்படுத்துவீங்க? என்ன மாதிரியான ஸ்க்ராப்பரை? சி பாருங்கள், முக்கோண வடிவில் உள்ள ஒரு ஸ்க்ராப்பரை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த லார்ஜ் பெரிய ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்து உருவாக்க முடியும். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா ட்ரையாங்குலர்
ஸ்க்ராப்பர். சி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பெயர் என்ன? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பெயர் என்னன்னு பாருங்கள். ஸ்க்ரூ பிச் கேஜ். என்னது? ஸ்க்ரூ பிச் கேஜ். இங்கே என்னன்னா இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுனா ஒரு ஸ்க்ரூ பிச்சுனா ஒரு மரையோட அந்த இது மெஷரிங் எடுக்க தான் இது வந்து பயன்படும். அப்போ இதோட பேர் என்னென்னா ஸ்க்ரூ பிச் கேஜ். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், which instrument is used to magnetic small version is size of means of pointer on a graduated dial. அதாவது இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி என்ன வெர்ஷன் பாயிண்டரில் வந்து நம்ம கிராடுவேஷன் டயல் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா டயல் டஸ்ட் இண்டிகேட்டரா, இன்சைட் மைக்ரோமீட்டரா, டயல் வெர்னியர் கேலிபரா, வெர்னியர் மைக்ரோமீட்டரா. பாருங்கள், சி பாருங்கள், டயல் வெர்னியர் கேலிபர் தான் நம்ம மெஷின் எடுக்கலாம். கிராடுவேஷன்லாம் அதை தான் எடுக்க முடியும். அப்போ சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டிவிஷன் இன் த பிஐ சிஸ்டம்? அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை சகிப்புத்தன்மையோட தரத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணோம். நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்த்தோன்னா இது. அப்போ என்ன டைப் இது பார்ப்போம்னா 25. ஏ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு மெனி ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் கிரேட் ஆர் அவைலபிள்? அதாவது ஃபண்டமெண்டல்னு பார்த்தீங்கன்னா என்ன கிரேடில் வந்து இது வந்து இருக்குன்னா 18 கிரேடு. ஏ தான் இதோட ஆன்சர். 18 கிரேட்லாம் இது வந்து டாலரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், which precision instrument is used for comparing and determining the variation in the size of the component? அதாவது இது என்ன விதமான ப்ரிசிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு நுண்ண அளவு கருவி, ஒரு நுணுக்கமான அளவு கூட எடுக்கக்கூடியது. இது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பயன்படுத்தினா மைக்ரோமீட்டர் தான் 0.5 0.3லேருந்து நம்ம 1 mm அப்படியே 1.5 நுணுக்கமான அளவுகளை நம்மளால் எடுக்க முடியும். அப்போது இதோட ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் மெக்கானிசம் இஸ் யூஸ்டு இன் த லிவர் டைப் டயல் டஸ்ட் இண்டிகேட்டர்? அதாவது ஒரு லிவர் டைப் டயல் டஸ்ட் இண்டிகேட்டரில் வந்து என்ன இது இருக்கும் பார்த்தோன்னா லிவர் அண்டு த்ரோல். அப்போ சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், which comparator is used in mass production? மாஸ்னாலே வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் நிறைய உற்பத்தி இதில் வந்து செய்யலாம். ஆப்டிக்கல் செய்யலாம், ஃபெனுமேட்டிக்கில் செய்யலாம், எலக்ட்ரானிக்ஸ் செய்யலாம், மெக்கானிக்கலில் செய்ய முடியுமா? அப்போ மாஸ் ப்ரொடக்ஷன் நிறைய செய்யணும்னா இதை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் தான் நம்ம செய்ய முடியும். அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், which கேஜி used to check internal thread ஆஃப் காம்பனண்ட்? அதாவது இன்டர்னல் உள்மறையை செக் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி உள்ள கேஜை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் பாருங்கள். பி பாருங்கள், டேப்பர் ரிங்கேஜை பயன்படுத்தினா உள்மறைகளை நம்ம வந்து துல்லியமாக அளவுகளை எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த எக்ஸ்ட்ரமிக் permissible size within which the operator is expected to make the component? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மிசபிள் டெஸ்ட் வித்தின் பண்ணால் ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கு மேக் ஏ காம்பனண்ட் என்ன மாதிரியான சைஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். பேசிக் சைஸா, ஆக்டிவல் சைஸா, நாமினல் சைஸா, லிமிட் சைஸா, என்ன மாதிரியான சைஸை நம்ம பயன்படுத்தணும்னு பாருங்கன்னா நாமினல் சைஸ். சி தான் இதோட ஆன்சர். நாமினல் சைஸை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த காம்பனண்ட் பை ஆக்டிவல் மெஷர்மெண்ட் ஆஃப்டர் இட் இஸ் மேனுஃபேக்சர்டு? அதாவது ஒரு காம்பனண்ட் சைஸை நம்ம ஆக்சுவலாக மெஷர்மெண்ட் எடுக்க எந்த மாதிரியான சைஸை வந்து நம்ம வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது என்ன மாதிரியான சைஸை வந்து பயன்படுத்தணும்னு பார்த்தா மினிமம் சைஸு. ஆன்சர் வந்து டி, மினிமம் சைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், a dimensions is stated as 25 plus or minus 0.02 mm in a drawing. What is the tolerance? இது
அந்த அந்த ட்ராயிங் பண்ணும்போது டைமென்ஷனில் என்ன மாதிரியான டாலரன்ஸை நம்ம வந்து பயன்படுத்தணும், எந்த மாதிரி டாலரன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். பி பாருங்கள், -0.02 mm இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு டு ஐடென்டிஃபைட் ஹை ஸ்பாட் வெல் ஸ்க்ராப்பிங். ஹை ஸ்பாட் வெல் ஸ்க்ராப்பிங்கில் வந்து நம்ம வந்து எந்த இதுவும் பயன்படுத்துவோம். சி பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் தான் பயன்படுத்துவோம். ஹை ஸ்பாட் ஸ்க்ராப்பிங் பண்ணும்போது காப்பர் சல்ஃபேட் தான் நம்ம வந்து நம்ம இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த ஸ்மாலர் ஆஃப் த டூ லிமிட் ஆஃப் சைஸ். டூ லிமிட் சைஸ்னால் என்ன? டூ லிமிட் சைஸ்னால் ஆக்சுவல் சைஸ் இருந்தால் தான் டூ லிமிட் சைஸு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது இதோட ஆன்சர் என்னான்னு பாருங்கள், ஏ தான் இதோட ஆன்சர்.